சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒன்று தான், ஒரே ஒரு மருந்து தான். என்னது? ஜெபம். ஜெபம். பாஸ்டர், ரொம்ப மன ரீதியாக சோர்வுக்குள்ளாக போகிற சூழ்நிலைகள் எங்களை சோர்வுக்குள்ளாக்குதுன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு மெடிசின் தான் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு டேப்லெட் தான். என்ன டேப்லெட்? ஜெபம். ஜெபம் மட்டும்தான். வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. உங்க மன சோர்வை நீக்குவதற்கு வேற எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. ஆனால் மனிதராகிய நாம் அநேக குறுக்கு வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அது எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா அதற்கான மருந்தோ தீர்வோ கிடையாது. ஒரு குறுகிய காலத்துக்கு சோர்வுகள் இல்லாதது போல் நாம் காட்டிக்கொள்ளலாம், நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம். நான் எப்போதும் சொல்லக்கூடிய காரியம், தண்ணி அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறோம். பாஸ்டர் தண்ணி அடிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க, பொதுவாக சொல்றேன். ஸோ அந்த 3 மணி நேரம், அந்த 4 மணி நேரம், ஒரு படத்துக்கு போறாங்க, அந்த 3 மணி நேரம் சோர்வு இல்லாதது போல் சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் வந்த பிறகு நார்மல் ஆனதுக்கு பின்பு அந்த மன சோர்வுக்கு மருந்து எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே அந்த மன சோர்வுக்கு மருந்து கிடையாது. ஒன்றே ஒன்றுதான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் இருக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கம் மட்டும்தான் உங்களுடைய ஆவிக்குரிய மயக்க நிலைக்கு ஒரே மருந்து.